ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோஸ்ட்லி எனக்கு வந்து क्वेश्चन பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படினா எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மென்ட் பண்றது எப்படி ப்ளஸ் வந்து இப்ப படிக்கும்போது அதாவது குழந்தைகளை வச்சிட்டு ஹவுஸ் வைஃப் வேலைக்கு போறவங்க இவங்க எல்லாம் எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி படிக்கிறது நீங்க எப்படி படிச்சீங்க அப்படினா சோ இது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி போன வருஷமே வீடியோ போட்டுருக்கோம். பட் இருந்தாலும் புதுசா வரவங்க இந்த டைம் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சரி நான் உங்களுக்கு எல்லாம் வீடியோ போட்றேன் அப்படினு சொல்லிருந்தேன். சோ அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குரூப் 4 2026 கான டெஸ்ட் பேட்ச் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. டெஸ்டுக்கான ஸ்கெட்யூல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க. क्वेश्चंस பாத்தீங்கன்னா நியூ புக் ஓல்ட் புக் அவுட் சோர்ஸ் அத பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस வந்து இருக்கும். நம்மளுடைய क्वेश्चंस வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நியூ புக் ஓல்ட் புக் அப்புறம் ஜிஎஸ் மேக்ஸ் இதுக்கான வீடியோ கிளாसेस உங்களுக்கு வந்துரும். क्वेश्चंस பாத்தீங்கன்னா இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்றவங்களுக்கு சர்வர் இஷ்யூ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வேற நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அப்படினா படிக்கிறதுக்கு 2023ல இருந்து தான் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது என்னோட கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2019ல எக்ஸாம் வந்தது. அப்பதான் வந்து புக் சேஞ்ச் ஆகுது. நாங்க பழைய புக் படிக்கலாம்னு உட்காரும்போது புக் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னாங்க. நம்ம லோக்கல்ல இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் நான் போனேன். அப்போ புது புக் பழைய புக் அதை படி இதை படி அட்ரா புட்றான்னு படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல எக்ஸாம் வந்துருச்சு. அந்த 3 மாசத்துல எப்படி புது புக்கு பழைய புக்கு எல்லாமே படிக்க முடியுமா? கண்டிப்பா படிக்க முடியாது. என்ன கான்செப்ட் என்னன்னே தெரியாம படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணேன். அப்போ ஆனா 160க்கு மேல क्वेश्चन போட்டேன். பட் அந்த டைம் எனக்கு வரல. அதோட விட்டுட்டு அப்புறம் கொரோனா வந்துருச்சு. இதுக்கு மேல படிக்க முடியாது, இதுக்கு மேல உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2022ல ஒரு எக்ஸாம் ஆஃப்டர் கொரோனா நோட்டிபிகேஷன் வருது. சரி இதுல எப்படியாச்சும் படிச்சு வேலைக்கு போயிடலாம். எப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இது படிச்சு வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி இப்போ 1.5 வயசு. ரொம்ப கஷ்டம். போய் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு தெரியல. ஏதோ ஒரு பிடிஎஃப்லாம் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு அந்த பிடிஎஃப்லேயே படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கை தான் படிக்கணுங்கிற ஒரு இதே இல்லை. எதையோ ஒன்று படிச்சு போய் எழுதுனா அப்போ 158 கொஸ்டின் என்னமோ வந்தது. அதுவும் போச்சா. அதுக்கப்புறம் சரி அவ்வளோதான், அந்த எக்ஸாம் முடிஞ்சு விட்டுறேன், படிக்க மாட்டேன். அப்புறம் அந்த 2022க்கான ரிசல்ட்டு இப்போ மாதிரிலாம் சீக்கிரம் வரல. 2023ல தான் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்தோன்னு பார்த்தா அப்போ வேக்கண்ட் நல்லா நிறைய வேக்கண்ட், நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. ஐயோ நம்ம அநியாயத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இனிமே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2023ல உட்கார்றா. அடுத்து 2024ல கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதில் எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும்னு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டேன். டெஸ்ட் பேட்ச் போட்டு அட்டன் பண்ணால் அவங்க வந்து அவங்க கொடுக்குற சிலபஸ் வந்து நிறைய சிலபஸ் கொடுக்குறாங்க. அதை என்னால் படிச்சு, ஏன்னா அது ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச். அப்போது என்னால் அதை படிச்சுட்டு அட்டன் பண்ணவே முடியும். மார்க் ரொம்ப கம்மியாக வருது. அந்த பணம் கட்டி 700 ரூபாய் கட்டி அந்த டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து 2 டெஸ்ட் தான். 3வது டெஸ்ட்டில் வந்து என்னால் மார்க்கே ரொம்ப கம்மியாக வருது. ஏன்னா அவங்க சிலபஸ் ஹெவியாக கொடுத்தாங்க. ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களாம் அந்த மாதிரி எழுத முடியாது. அப்போ இது சரிப்பட்டு வராது, நம்ம முதல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 700 ரூபாய் போனால் போயிட்டு போகுது. பட் நல்லா இந்த படிக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா? கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு நான் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருந்தேன் 2024ல. ஆனால் ஒரு பேஜ் கூட 2024ல படிக்கல. 2025க்கு நான் படித்தேன். அப்போ படிக்கல, டைம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் போட்டு ஜெராக்ஸ் போட்டு அந்த ஜெராக்ஸே நான் வந்து எடைக்கு போட்டப்போ எனக்கு 1000 ரூபாய் வந்தது. அப்போ அந்த வெயிட்டே 1000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணியிருப்பேன். ஸோ படிக்கிறதுக்கு வந்து நான் செலவு பண்ணுறதுக்கு வருத்தமே பட மாட்டேன். ஆனால் கஷ்டம் தான். வீட்டில் வந்து சண்டை போட்டு வாங்கி செலவு பண்ணுவேன். ஸோ அந்த சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜூலையில் அதே மாதிரி டெஸ்ட் வந்துச்சு. ஆனால் என்னால் சிலபஸ் ஒரு 8 மாதம் படித்தேன். 8 மாதத்தில் மேக்ஸ் மட்டும் தொடவே முடியல. மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஜிஎஸ் தமிழ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்ஸ் மட்டும் நான் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதுதான் தப்பு பண்ணிட்டேன். அதில் வந்து மேக்ஸில் 14 கொஸ்டின் தான் போட்டேன். அதனால தான் ஒரு 3 மார்க் 4 மார்க்கில் போயிடுச்சு 2024ல். அப்போ தான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 2024க்கு தான் ரொம்ப ஹெவியாக உட்காந்து படித்தேன். சரிங்களா? அதுதான் அந்த இதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி படித்தேன் அப்படின்னு. அப்போ நான் படித்த விஷயம் எனக்கு 2025க்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா அப்போவே நான் நல்லா படிச்சுட்டேன். இங்கே வந்து நான் அந்த அளவுக்கு ஹெவியெல்லாம் உட்காந்து படிக்கல. புதுசாக நான் படிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் இங்கே படித்தேன். அதுவே எனக்கு வந்து எனஃபாக இருந்தது. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கிறாங்கன்ற விஷயத்தை நம்ம கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய சூழ்நிலைக்கு அது ஒத்துவதுதான் பார்த்துக்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க யார் யார் எப்படி படித்தாங்கன்னு. ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதைப்படி தான் நீங்கள் போக முடியும். இப்போது நிறைய பேர் 4 மணிக்கு அதிகாலையில் எழுந்து படிக்கணும், அப்போ தான் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை.
அப்போ அது எனக்கு ஒர்க் அவுட் எப்பவுமே ஆகாது. அதே போல் நைட் ஸ்டடிலாம் பண்ணுவாங்க, அதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்போ இப்போ நான் எப்படி படித்தேன்னு சொல்கிற விதமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் வந்து காலையில் 4 மணிக்கெலாம் எழ மாட்டேங்க. நான் 2022 படிக்கும்போது நைட் ஸ்டடி பண்ணேன். அந்த 3 மாதத்தில் படித்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நைட் ஸ்டடி உட்காந்து பண்ணுவேன். அதுக்கு பதில் பகலில் தூங்குவேன். அந்த மாதிரி படித்த கடைசியில் அதில் நான் கிளியர் பண்ணவும் முடியல. அது எனக்கு செட் ஆகலை. எனக்கு தலைவலி வந்தால் தான் பிரச்சனை. அதனால் என்னை டாக்டர் வந்து நீங்கள் அதிக நேரம் கண் முழிக்கக்கூடாது, நல்லா தூங்கணும், சீக்கிரமாகவும் அதிகாலையிலே எழக்கூடாது, அந்த பனி வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ 4 மணிக்கு எழுந்தாலும் நான் தூங்கி தான் விழுவேன். அது எனக்கு செட் ஆகாது. நார்மலாக நான் காலையில் 6 மணிக்கு எழுவேன். தம்பி வந்து வீட்டில் தான் இருந்தான். வயசு நினைக்கிறேன் 4-3 வயசு. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போவாள். அவங்கள ஸ்கூலுக்கு 8 மணிக்கு வேன் அனுப்பிச்சிட்டு இவனை ரெடி பண்ணி பேபி ஸ்கூலுக்கு 10 மணிக்கு விட்டுட்டு 10 மணிக்கு மேலே தான் நான் 10 மணிக்கு மேலே கூட உட்கார முடியாது. சில டைம்லாம் 11 மணி துணி துவைக்கிற அன்றைக்கி லேட் ஆகிடும். 1 மணிக்கு எங்கள் தம்பி போய் நான் பேபி ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரணும். அது வரைக்கும் நான் படிப்பேன். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வச்சு தூங்க வைக்கும் போது 2 மணி 3 மணி அவன் தூங்கிடுவான். அந்த தூங்கின கேப்பில் நான் படிப்பேன். 3 மணிலேருந்து ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்புறம் அவன் கண் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு பாப்பாவும் வந்துடுவா. அவளுக்கு எதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நைட்டு சாப்பாடு செய்கிற வரைக்கும் படிப்பான். அதுக்கப்புறம் நைட் டின்னர்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தூங்கிடுவாங்க. 1 ஹவர் படிப்பேன். ரொம்ப நேரம் 10 மணி 11 மணி வரைக்கும்லாம் என்னால் படிக்கவே முடியாது. ஏன்னா நான் பகல் ஃபுல்லாக படிக்கிறதுனால எனக்கு நைட்டு சீக்கிரமே தூக்கம் வந்துடும். 8:30 மணி 9 மணிக்கெலாம் எங்கேருந்து தான் அந்த தூக்கம் வராது தெரியாது, அப்படி எனக்கு வந்துடும். இப்படி தான் என்னோட ரொட்டீன் போச்சு. நான் வந்து சரி 4 மணிக்கு நாங்கள் கம்பைன் ஸ்டடி மாதிரி பண்ணோம். கம்பைன் ஸ்டடி மீன்ஸ் அவங்க வேற டாபிக் படிப்பாங்க, நான் வேற டாபிக் படிப்பேன். பட் எழுப்பி விட சொல்லுவேன். நானும் இன்னொரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டும் படித்தோம். அவங்க வந்து 4 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த தூக்கம்லாம் வராது. நான் அதனால் அவங்க எழுந்துட்டாங்கன்னா என்னை எழுப்பி விட சொல்லுவேன். அவங்க ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விடுவாங்க. நான் முன்னாடி எழுந்துட்டேன்னா அவங்கள எழுப்பி விடுவாங்க. அலாரம் வச்சு எழுதுவோம் இல்லையா. அப்போ அவங்க அந்த 4 மணிக்கு எழுந்து 6 மணி வரைக்கும் நல்லா படித்து நிறைய லெசன் படிச்சுருவாங்க. நான் அந்த 4 மணிக்கு என்னை எழுப்பி விட சொன்னால் 4 மணிக்கு எழுந்துட்டு புக்கை வச்சுட்டு 4000 டைம் தூங்கிடுவான் 6 மணிக்குள்ளே. சரிங்களா, ஒரு 2 லைன் தான் படிப்பேன். அப்படி தூங்கி விழுவான். ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே பண்ணேன். அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் 4 மணிக்கு எழுந்து ஒரு நாளும் படிக்கவே இல்லை. எனக்கு அது செட் ஆகலை. சரிங்களா, இப்படி தான் நான் படித்தது. இது 2024 இப்படி படித்ததுனால நான் எல்லாமே முடிச்சுட்டேன். பட் மேக்ஸ் மட்டும் பெண்டிங் ஆகிடுச்சு 8 மாதத்தில். சரிங்களா, இப்போ 2025 எப்படி படித்தேன்னா இப்போவுமே நான் 4 மணிக்கெலாம் எழுந்து படிக்கலை. அதே போல் நைட் ஸ்டடி நான் பண்ணலை. ஏன்னா நான் 2004 நல்லா படித்ததுனால அது எனக்கு இங்கே யூஸ் ஆச்சு. இங்கே நான் புதுசாக படித்த விஷயங்கள் சிறப்பு தமிழும் 2003 புக்கும் தான். அதை வந்து நான் பகல்லே படிச்சுட்டேன். அதையுமே நான் எப்படி பண்ணுவேன்னா என்னோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியே வேறு மாதிரி இருக்குங்க. இது உங்களுக்கு செட் ஆகாதானே தெரியல. எனக்கு வந்து உட்காந்து படிக்கவே முடியாது, நடந்தும் படிக்க முடியாது, கால் வலிக்கும். ஸோ நான் வந்து சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டோ இல்லை கட்டில் படுத்துக்கிட்டோ அப்படி தான் படிப்பேன். எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கும், ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது. அதனால தான் நான் லைப்ரரி அந்த மாதிரி இடத்துல கூட நான் போய் படிக்கல. நிறைய பேர் லைப்ரரி எனக்கு தெரிஞ்சவங்களே போய் படித்தாங்க. உட்காந்து என்னால் படிக்கவே முடியாது. ஸோ அதனால் தூங்கிட்டே படுத்துட்டே எப்படிலாம் டிசைனாக உட்காந்து படிப்பேன். அப்போது படுத்துட்டே படிக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமல் நம்ம தூங்கிடுவோம். 1 மணி நேரத்துக்கு 1000 டைம் தூங்குவேன். 10 நிமிஷம் நமக்கு தெரியாமல் இப்படி தூங்கிடுவேன். தூங்கிட்டு அப்புறம் ஐயோ தூங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிப்பேன். அப்புறம் மறுபடியும் எனக்கே தெரியாமல் தூக்கம் வந்துடும். ஏன்னா நான் வந்து மைக்ரேனுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் வேறு. சரிங்களா, இதுக்கு தலைவலி பிரச்சனை வேறு வரும். அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டு ரெகுலராக டேப்லெட் எடுக்கும்போது அது தூக்கத்தை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2025 என்னோட இது போச்சு. நான் காலையில் எழமாட்டேன், லேட்டாக தான் எழுவேன். பகலெல்லாம் படிப்பேன். தூங்கி எழுந்தாலும் அந்த 10 நிமிஷம் நான் படிக்கிறது ரொம்ப புரிஞ்சு படிப்பேன். சரிங்களா, தூக்கம் தான் இருக்கும். அந்த மாத்திரை போடணும் எனக்கு அதிகமாக தூக்கம் வரும். அது இல்லாமல் உட்காந்து படித்தா தூக்கம் வராது. நம்மளுடைய முதுகெலும்பு நேராக இருந்தால் தூக்கம் வராது. நாம் தான் படுத்துட்டே படிக்கிறோமே, அதனால எனக்கு தூக்கம் வரும். தூங்கி தான் படித்தேன். பட் தெளிவாக படிப்பேன். நான் எப்படி தூங்கி படித்தாலும் என்னோட காரியத்தில் கரெக்டாக கண்ணாக இருப்பேன். இப்படி தான் இந்த 2025 படித்தேன். பட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண எப்படி தூங்கி படித்தாலும் தூங்காமல் படித்தாலும் சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா, தம்பிலாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆனால் எக்ஸாம் அப்போலாம் ஸ்கூலுக்கு போகல. எக்ஸாம் ஜூலை 15 அந்த எக்ஸாம் அப்போ தான் வந்து அவனுக்கு ஸ்கூலே ஓப்பன் ஆச்சு. அந்த மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏன்னா பேபி ஸ்கூலும் லீவ் இல்லையா, அவ்வளோ அட்டகாசம். என்னால் சுத்தமாக படிக்கவே முடியல, வச்சுட்டு தான் படித்தேன். இப்படி தான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தது. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் பேருக்கு அதிகாலையில் இருந்து தான் படிக்கணும், சில பேருக்கு பகலில் படிக்கவே டைம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அப்புறம் இந்த 2024 நான் எப்படி படித்தேன், 2025 வரைக்கும் அது எப்படி எனக்கு மறக்காமல் இருந்துச்சுங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்படி படித்ததுனால தான் இங்கே நான் வந்து லேட்டாக எழுந்து படித்தா கூட எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரிங்களா, ஸோ ஒரு டைம்
டைம் நம்ம படிக்கும்போது தெளிவாக படிக்கணும். அதை வந்து நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம அந்த கொஷின் கேட்டாலும் மறக்காத மாதிரி படிக்கணும். சரிங்களா? அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன், இப்போ என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அதே போல் உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களால் காலையில் 4 மணிக்கு எழ முடியும் அப்படின்னா 4 to 6 படிங்க. 6 மணிக்கு சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 9 மணிக்கு உட்காருங்க. 9 to 11, 12 படிங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் படிங்க. குழந்தைங்க வர வரைக்கும் படிங்க. குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நிறைய பேரால் படிக்கவே முடியாது. அப்படி இருக்கும் படிக்காதீங்க. பகலில் ஃபுல்லாக நீங்கள் படித்தாவே அதுவே எனஃப் தான். 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தா அதுவே போதும். சரிங்களா? இது ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இப்படி தான் நீங்கள் படித்து ஆகணும். அடுத்து வேலைக்கு போயிட்டு வரவங்க நீங்கள் அந்த காலையில் டைமை யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் வேலைக்கு போயிட்டு வந்து நைட் டைமை யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது நீங்களாக உருவாக்கிக்கிறது தான். ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நாம் உருவாக்கவே முடியாது. நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்தந்த டைமை நம்ம இது படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கணும் அப்படின்னு நாம தான் உருவாக்கிக்கணும். ஸோ அதை உருவாக்குறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, என்னால் படிக்க முடியல அப்படின்னு ஒரு ரீசன். அப்புறம் குழந்தைங்க இருக்காங்க, நான் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டோன்னே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன். இந்த காரணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இப்போ படித்து பாஸ் பண்ணவங்க, இப்போ ஸ்டேட் செகண்ட் எடுத்தவங்க கூட ஒரு பெண் தான். அவங்களுக்கும் 1008 வேலைகள் இருந்திருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் சமாளித்து தானே அவங்க வராங்க. ஸோ நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம அதில் பிடிவாதமாக தான் இருக்கணும். இத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு படிக்கணும். ஹெல்த் இஷ்யூ வரும், எனக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும், நமக்கு வர்றது ஒரு சைடு. 2025 படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பையனுக்கு ஒரு 2 வாரம் உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. அப்போ இந்த 2 வாரம் என்னால் படிக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க டைம் படிப்பேன். அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாவே தலைவலி வந்துடும். எனக்கு தான் வெளியில் எங்கே போனாலும் தலைவலி வந்துடும், மைக்ரேன் இருக்கிறதுனால. நான் ஒரு டெய்லி பெயின் கில்லர். அப்புறம் ஐயோ என்னடா டெய்லி பெயின் கில்லர் போடுறோமே, நம்மளுக்கு மைக்ரேன் சரியாகலன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வாரம் ஹாஸ்பிட்டலாக எந்த டாக்டர்கிட்ட போனால் க்யூர் ஆகும்னு அது தெரிஞ்சேன். அந்த மாதிரி அது எல்லாமே சமாளிக்கணும். அப்புறம் வீட்டு வேலையை பார்க்கணும், துணி துவைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே தான் இருக்கும். மாமனார் மாமியார் இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளுடைய குறிக்கோள் வேலை வாங்கி தான் ஆகணும். ஸோ வேலையோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? ஒரு பெண், இப்போ நான் ஒரு பெண்ணுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு பெண் வந்து ஏன் வேலை வாங்கணும், எவ்வளோ காரணம் இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு வேலைக்கு, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை வேணும்னா அதுக்கு 1008 காரணம் இருக்குது. காரணம்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை நீங்கள் அடிக்கடி நினச்சா நீங்கள் இல்லை, இந்த ரீசன்லாம் நம்ம இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும், நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை வேணும். வேலை வாங்கினா என்ன ஆகும், நம்மளுடைய லைஃப் வந்து அடுத்த நிலைமைக்கு போகும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் நம்ம சொந்த காலில் நிற்க முடியும், நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். நாம் யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை. திடீர்னு நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா கூட அவங்கள வீட்டில் இருக்க வச்சுட்டு நாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்களுக்கு போடலாம். 60 வயசு வரைக்கும் நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்குது. நம்ம 60 வயசு வரைக்கும் யாரையுமே நம்ப தேவையில்லை. ஏன்னா அடுத்த வருஷம் இல்லை அடுத்த நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்மளுக்கே வந்து யாருமே இல்லை, நான் ரோட்டில் நிற்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வேலை தான் கை கொடுக்கும். சரிங்களா? யாரை நம்பியுமே நம்ம இருக்க மாட்டோம், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைங்க எதிர்காலத்துக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும். எங்கள் ஹஸ்பண்டால முடியலனாலும் என்னால் நான் வேலை செஞ்சு எங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும், நல்லா படிக்க வைக்க முடியும், நல்ல லெவலுக்கு கொண்டு வர முடியும். நம்ம இப்போவே இருந்தே வந்து ஒரு தைரியமாக இருக்கலாம். அப்படி நம்மளுக்கு ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய குழந்தைங்க லைஃப் என்ன ஆகுமோ, ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் என்ன ஆகுமோ, இந்த மாதிரி நிறைய பயம் நமக்கு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நான் யோசிப்பேன். அப்போ எனக்கு இந்த வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ அந்த வேலையை நம்ம வாங்கியே ஆகணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த காரணத்தில் நம்ம ஒதுக்கி தான் வச்சிடணும். இல்லை இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, இந்த காரணத்தை பார்த்தா நம்மளுக்கு நம்ம 60 வயசு வரைக்கும் பாத்திரம் விளக்கிட்டு தான் இருப்போம், 60 வயசு வரைக்கும் துணி துவைச்சிட்டு தான் இருப்போம். என்றைக்குமே வந்து நமக்கு ரெஸ்ட் கிடையாது. அப்போ எப்போ ரெஸ்ட் கிடைக்கிறது, நம்ம எப்போ படிக்கிறது? அவங்க ப்ரைவேட் வேலைக்கே போறீங்க, காலையில் என்ன பண்ணுவீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் 8 மணிக்கு ஓடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லா வேலையும் 8 மணிக்குள்ளே முடிங்க, உட்காருங்க. 8 மணிக்கு உட்காந்து ப்ரைவேட் வேலைக்கு போய் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்வீங்க இல்லையா? அந்த 8 மணி நேரத்தை வீட்டில் உட்காந்து படிங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் இதே தான். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த டைமை நீங்கள் 10 நிமிஷம் படித்தாலும் புரிஞ்சு யூட்டிலைஸ் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு மோட்டிவேஷன் எப்போ கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம டெஸ்ட் போட்டுட்டு அந்த மார்க் வருது பார்த்தீங்களா, அந்த மார்க்கை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் வரணும். அப்போ நம்ம இந்த லெவலில் இருக்கோம், அடுத்து நீங்கள் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டோங்கிற மோட்டிவேஷன் நீங்களே ஆயிக்குவீங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் போடுவீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? யாரோ வந்து விளக்க தூண்டி விடுற மாதிரி தூண்டி விடுவாங்க நம்மளை, நம்ம படிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்புறம் ஒரு பேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்களா, நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, நாமளும் பாஸ் பண்ணணும் ஒரு ஆர்வத்தில் வந்து நீங்கள் ஒரு பேட்சுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க.
அது வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனோன்னா ஸ்வைங்கின்னு பீஸ் போயிடும். அதுக்கப்புறம் கூட நம்மளால படிக்க முடியல அப்படின்னு நினைச்சிருவீங்க. அதுதான் தப்பு. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அடுத்த எக்ஸாம்லயே உங்களால பாஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே நினைப்பு அந்த எக்ஸாம் போய் அடுத்த 2026ல குரூப் 4 எக்ஸாம் நீங்க எழுதுற வரைக்குமே இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. நீங்க இடையில விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த 2026ல பாஸ் பண்ண முடியாது. ஓப்பனாவே நான் சொல்றேன். ஸோ இடையில விடவே கூடாது. நான் இடையில விடவே கிடையாது. அப்படி நான் விடாம கன்சிஸ்டன்சியா படிச்சே பார்த்தீங்கன்னா என்னால ஓவராலா 1100க்கு மேலதான் வர முடிஞ்சிச்சு. அப்ப அந்த 1100க்குள்ள இருக்கிறவங்க எப்படி படிச்சிருப்பாங்க, எவ்வளவு இதா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்களும் ஓவராலா 500க்குள்ள வரணும். சரிங்களா? கம்யூனல் லெவல்ல டாப்ல வரணும். அப்படி நீங்க எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு நீங்களே டைம் டேபிள் போடுங்க. இத்தனை மணிக்கு நான் அனுப்புறேன் குழந்தைய, இத்தனை மணிக்கு நான் வேலையை விட்டு வரேன், இவ்வளவு நேரம் நான் படிக்கணும். டெய்லி ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரீல்ஸ் பார்க்க வேஸ்ட் பண்றீங்கல்ல, அந்த நிமிஷம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. தூக்கம் வரதா தூங்கிடுங்க. நான் இதுதான் சொல்லியிருப்பேன். நான் போன வருஷம் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். படிக்கும்போது தூக்கம் வருது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. தூக்கம் வரதா தூங்கிடுங்க. நான் அப்படிதான் பண்ணேன். தூக்கம் வரதா தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்து ஃப்ரெஷ்ஷா படிப்பேன். தூக்கத்தை மட்டும் நான் கட்டுப்படுத்தவே மாட்டேன். எனக்கு ஹெல்த்துக்கும் அது செட் ஆகாது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இனிமே யாரையுமே கேட்கக்கூடாது. உங்களுக்கு நீங்களே டைம் டேபிள் போடுங்க. இவ்வளவுதான் எனக்கு டைம் இருக்கு, இந்த டைமுக்குள்ள நான் படிக்கணும் அப்படின்னு நீங்களே டைம் டேபிள் போடுங்க. நீங்க ஓனா படிக்கிறவங்க இருந்தா ஸ்கெடியூல் போடுங்க. இன்னைக்குள்ள இதை நான் முடிக்கணும், இந்த வாரத்துக்குள்ள இதை முடிக்கணும் ஸ்கெடியூல் போடுங்க. இல்ல நீங்க ஒரு ஸ்கெடியூலை ஃபாலோ பண்றீங்க, ஒரு பேட்ச் ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள முடிச்சிருங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.